வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, கௌரி பாட்டி சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கையில் ஃப்ளாஸ்க் கூஜா அடங்கிய பையுடன் படியேறிய கௌரி பாட்டி வாசலில் செருப்பை உதறிவிட்டு உள்ளே நுழைந்தாள். மின் விசிறியின் அடியில் உட்கார்ந்து கொண்டே, ஜானகி, கொஞ்சம் மோர் கொடு, பஸ்ல வந்தது படபடப்பா இருக்கு. அப்பா உடம்பு எப்படி இருக்கு? அப்படியே தான் இருக்கு. இன்னும் நினைவே வரல. கை காலை கூட அசைக்கல. பாட்டியின் குரலில் துளி கூட எந்த விதமான உணர்ச்சியும் தெரியவில்லை. தனது 75ஆம் வயதிலும் ஒருவித வைராகியத்துடன் கணபதி அக்ரஹாரத்தில் தனியாக குடித்தனம் நடத்தி கொண்டிருந்த சாம்பசிவம் கௌரி தம்பதியர் கொள்ளு பேரன் திருமணத்திற்காக சென்னை வந்தது நேற்று போல் இருக்கிறது. முதல்ல தாத்தா பாட்டிக்கு நமஸ்காரம் பண்ணு. எல்லாவற்றையும் ஜாம் ஜாம் என்று நடத்திவிட்டு திரும்பி ஊர் போக மூட்டையும் கட்டியாகிவிட்டது. காலை ஹிந்து பார்த்துவிட்டு சிமெண்ட் விலையேற்றம் பற்றி நீண்ட நேரம் சர்ச்சைக்கு பிறகு குளிக்க போனவர் பாத்ரூம் வாசலில் இருந்த ரப்பர் மேட் சறுக்க தடார் என்று வேறறுந்த மரம் போல சாய்ந்து விட்டார். இரத்த நாளங்கள் அதிர்ச்சியில் பொட்டென்று தெரிக்க செரிபரல் ஹெமரேஜ். ஒரு வாரமாக உயிர் ஓடுவதற்கு சான்றாக நெஞ்சு மட்டும் ஏறி இறங்கி கொண்டிருந்தது. அப்பாவுக்கு எப்படிமா இருக்கு? டாக்டர் வந்து பார்த்தாரா? என்ன சொன்னார்? கையில் பிரஷுடன் மாடிப்படியில் இருந்து இறங்கி கொண்டிருந்த மணி நைட் கவுனின் நாடாவை இறுக்கிக் கொண்டே கேட்டான். ஒரே பையன் என்கிற காரணமோ என்னவோ கௌரி மணியை பொறுப்பே தெரியாமல் வளர்த்து விட்டாள். சிறு வயதில் இருந்தே புத்தகங்கள் மட்டுமே அவன் உலகில் பிரவேசிக்க முடியும். அவன் இன்று மாபெரும் கம்ப்யூட்டர் கம்பெனியில் முதல் தர டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட். ராட்சச இயந்திரங்களின் மத்தியில் அலுப்போ சலிப்போ இல்லாமல் பகலாக நேசத்துடன் உழைப்பவன். மற்றவர்கள் பாடுபட்டு தலைக்கால் புரிந்து கொள்வதற்கு முன் அவனுக்காக ஒவ்வொரு இயந்திரமும் உத்வேகத்துடன் ஒத்துழைக்கும். ஆனால் வீட்டில் ரேஷன் கார்டு, பள்ளிக்கூட அட்மிஷன் என்கிற அசாத்திய காரியங்கள் எதை பற்றியுமே அவன் கவலைப்பட்டதில்லை. நினைத்து பார்த்தது கூட இல்லை. முடிச்சாக பெருத்த தேகமும் மூக்கு கண்ணாடியுமாக ஜானகிதான் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாள். டாக்டர் புதிதாக என்னத்தை சொல்வார்? உங்க அப்பா சுவாசம் இப்பவோ கொஞ்ச நாழி கழிச்சோன்னு இருந்துருக்கு. 48 மணி நேரம் தாண்டணும்னு நேத்தே டாக்டர் சொல்லிட்டாரே. பயப்படாதம்மா, அப்பா பிழைச்சுடுவார். மணி அம்மாவின் அருகில் வந்தான். நான் பயப்பட கேய்ப்பட இல்லை. உலகத்தில் எப்போ பிறந்துட்டோமோ ஒரு நாள் அதை விட்டு போகத்தான் போகிறோம். உங்களை மாதிரி இனிமேலும் அப்பா பிழைச்சுடுவாருங்கிற பைத்தியக்கார நம்பிக்கை எதையும் வளர்த்து கொள்ள நான் தயாராக இல்லை. மணிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அம்மாவின் குரலில் இருந்தது விரக்தியா தத்துவ ஞானமா என்று புரியவில்லை. எனக்கு 8 வயசுல கல்யாணம், நேத்து மாதிரி இருக்கு. தூக்க முடியாம 9 கஜம் புடவையை சுத்திண்டு உடம்பு பூராவும் நகையா வில் வண்டியில வந்து அக்ரஹாரத்துல இறங்கினது. கீழே இறங்கின வேகத்துல மடிசாறு அவிழ்ந்து போயிடுத்து. அசடே அசடேன்னு அம்மா தலையில் அடிச்சுண்டு கட்டி விட்டா. மாமியார்கிட்ட என்னை நிறுத்திட்டு புடவை தலைப்பால முகத்தை மூடிண்டு, பச்சை குழந்தைய விட்டுட்டு போறேன், அதுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க தான் பார்த்துக்கணும்னு குமரி குமரி ஏன் அழுதான்னு அப்ப புரியவே இல்லை. கை நிறைய கலர் கலரா கோலி குண்டும் குடுமியில பின்னலுமா. மண் தரையில உங்க அப்பா நிற்கும்போது நான் வாசப்பக்கம் போனாலே பாட்டி சப்தம் போடுவா. ஆம்படையானுக்கு எதிரில் கூச்சம் இல்லாம போகாதேடின்னு இழுப்பா. எனக்கு எரிச்சல் பத்திண்டு வரும். ஆம்படையான் பெண்டாட்டினா என்னன்னு சுமாரா அர்த்தம் புரிய 6 வருஷம் ஆச்சு. கல்யாணம்னா இதுதானான்னு மலைச்சு நிற்கிறதுக்குள்ள ஒன்று பின்னாடி ஒன்றா 2 குழந்தைகள். இன்னைக்கு முழுசா 60 வருஷங்கள் ஓடிடுத்துன்னு நம்பவே முடியல. ஜானகி மாமியாரையே பார்த்து கொண்டிருந்தாள். நெற்றி சுருக்கங்களினால் பெரிய குங்கும பொட்டிலும் கோடு கோடாக விரிசல் கண்டிருந்தது. வாயில் வெற்றிலையும் பளிச்சென்று பொட்டும் இல்லாமல் அவளை இன்று வரை ஒரு நொடி கூட பார்த்ததே இல்லை. அவர் பிழைத்து விட வேண்டும் தெய்வமே, ஜானகி மனமாற நினைத்தாள். அம்மா, இப்போ நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன். டாக்டர் 9 மணிக்கு ரவுண்ட்ஸ் வருவார். நேராக பார்த்து விவரமாக கேட்டுண்டு வர. நீ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ. கையில் காஃபி கோப்பையுடன் வந்த மணி உடை மாற்றி இருந்தான். கையில் நியூஸ் பேப்பர்.
ஆமா, நீயே போயிட்டு வா மணி. இனிமே நான் ஆஸ்பத்திரிக்கு போகல. இந்த வெயில்ல நீ அலைய வேண்டாமா? நாங்க பார்த்துக்க மாட்டோமா? இத விட பயங்கர வெயில எல்லாம் நான் பார்த்துருக்கேன்டா மணி. அப்பாவுக்கு இன்னும் 2 நாளைக்கு மேல தாங்காது. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் ஒடுங்கிண்டே வர்றது. அப்படி ஏதாவது ஏடா கூடமா ஆகிட்டா நீ என்ன பண்ணுவ? எல்லா ஏற்பாடுகளையும் இப்பவே செய்ய ஆரம்பிச்சுடணும். அந்த நிமிஷத்துல ஒண்ணும் ஓடாது. அம்மாவின் சொற்கள் மணியை கலக்கின. அவள் மன உறுதி ஆச்சரியமாக இருந்தது. இதுவரை அவன் சாவை நேருக்கு நேர் பார்த்ததே இல்லை. அப்பா என்கிற மரத்தின் ஆணிவேர் அறுந்துவிடப் போகிறது என்கிற நினைப்பே அவனுக்கு தாங்க முடியாததாக இருந்தது. அம்மாவால் எப்படி இப்படியெல்லாம் நினைக்க முடிகிறது? உணர்வுகளை மூட்டை கட்டி வைத்துவிட்டு நிதானம் இல்லாமல் யோசிக்க முடிகிறது? அவள் ஓர் இயந்திரமா? அவள் சொல்வதில் நியாயம் இருக்கலாம். அப்பா இறந்துவிட்டார் என்கிற அடி எந்த வினாடியும் அவர்களை தாக்கலாம். அவன் இயந்திரங்களுக்கிடையில் மூளையை குழப்பிக் கொண்டிருக்கும் போது, ஆர்தர் ஹெய்லியில் மூழ்கி இருக்கும் போது, அப்பாவின் உடல்நிலை நன்றாக புரிந்தும் அவர் பிழைத்து விடுவார் என்கிற சன்னமான நம்பிக்கை நூலைத்தான் பிடித்து கொண்டிருப்பது அவனுக்கே அதிசயமாக இருந்தது. ஆமாம், நான் அம்மாவை போன்ற இயந்திரம் இல்லை, உணர்ச்சிகள் நிரம்பிய சாதாரண மனிதன். ஏமா இப்படி உளர்ற? டாக்டர்களே நம்பிக்கையோட இருக்கும்போது நீ ஏன் ஏதேதோ கற்பித்து கொண்டு பேத்தற? என்னடா நம்பிக்கை வேண்டி இருக்கு? அவரை பார்த்தாலே சொல்லிட முடியாதா? இவங்க என்ன பிரம்மதேவனா உசிர பிடிச்சு நிறுத்த? சற்று நிறுத்தி பிறகு, நான் உளறலடா மணி. எல்லாருக்கும் தகவல் சொன்னியா? ராஜிக்கு தந்தி அடிச்சுடு. கிராமத்துல லக்ஷ்மணனுக்கு தகவல் போகணும். மங்களம், சேஷு, கிச்சா, மீனாட்சி எல்லாருக்கும் தந்தி கொடுத்துடு. நாளைக்கு வந்தா முகமொழியாவது கிடைக்கும். தெய்வத்துக்கு கண்ணே இல்லைன்னு தோன்றது. ஜானகி மூக்கை உறிஞ்சினாள். இதுவரை அருகில் இல்லாததாலோ என்னவோ அவளுக்கு பாசம் நிறையவே இருந்தது. தெய்வம் எனக்கு ஒரு குறையும் வைக்கலடி ஜானா. 15 வயசுல ராஜி பிறந்தப்போ எனக்கு ஒழுங்கா சமைக்க கூட தெரியாது. பெரியப்பா, மாமா, தாத்தான்னு பரவலான குடும்பம். ஜேன்னு இருக்கும். மழை வந்தா ரூம் பூரா தெப்பலா ஆயிடும். காலங்கார்த்தால காய் நறுக்கிறதுல இருந்து உங்க அப்பா ஒன்னொன்னுக்கும் கூட கூட ஒத்தாசை செய்வார். அன்னைக்கு அருவாமனையில நான் கைய விட்டுண்டு ரத்தம் வந்தப்போ உங்க அப்பா துணியும் பேண்டேஜுமா குதிச்ச குதி. சாகர வரைக்கும் பெரியம்மா கேலி பண்ணிட்டு இருந்தா. வெற்றிலையில் சுண்ணாம்பை தடவி 2ஆக மடித்து கிழித்து கொண்டே சிரித்தாள். உதடும் வாயும் இரத்த சிவப்பாக இருந்தன. ஜானகி முகத்தை சுவர் பக்கம் திருப்பிக் கொண்டாள். போன வாரம் இந்த நேரத்திற்கு சிரிப்பால் திணற அடித்து கொண்டு அவர் இங்கு இறைந்து பேசிக் கொண்டிருந்தது இன்னும் கூட சப்தம் கேட்பது போல தோன்றியது. சரியாக 9 மணிக்கு அவருக்கு பசி வந்துடும். ஒரு நிமிடம் கூட பொறுக்காத பசி. உறிஞ்சி உறிஞ்சி சப்பு கொட்டிண்டு சாப்பிட இனிமே யாரும் இல்ல. இஷ்டம் போல அடுப்பு மூட்டலாம். சமைக்காட்டாலும் கூட ஏன்னு கேட்க ஆள் இல்ல. நேத்து சாயங்காலம் கூட கொஞ்சம் தெளிவா மூஞ்சி இருந்தது. இப்படி நினைவே திரும்பாம கிடக்கிறாரே. ஜானகி மூக்கு கண்ணாடியை துடைத்து போட்டு கொண்டாள். இது எதுவுமே காதில் விழாத பாவனையில் கௌரி பாட்டி வேகமாக, டெலிகிராஃப் ஆபீஸ் போடா மணி. நின்னுண்டே இருந்தா நேரம் ஓடிடும். நானுவுக்கு தந்தி வேண்டாம். கல்யாணமான புதுசு. சின்னஞ்சிறுசுகள் பயந்துக்கும். லெட்டர் போடு போதும். ஏமா இப்படி புலம்பி தள்ளுறேள்? அப்பாவுக்கு இப்ப என்ன ஆயிடுத்தோ? ஜானகி அவர் எழுந்து நடந்து விடுவார் என்று நம்ப ஆரம்பித்தாள். அந்த நாள்ல தாத்தா செத்து போயிட்டான்னு தந்தி வந்தப்போ கூட உங்க அப்பா என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்ப எனக்கு 18 வயசு. சாதாரண ஜுரம்னு நினைச்சுண்டுதான் ஒற்றை மாட்டு வண்டி ஏறினேன். வண்டிக்குள்ள மெல்ல மெல்ல அதிராம விஷயத்தை படிப்படியா சொன்ன விதத்துல சாவை சந்திக்கும் தைரியம் எப்படியோ வந்துடுத்து. உங்க அப்பாவுக்கு அப்படி ஒரு சாமர்த்தியம் உண்டு. 8 வயசுல நீயே கதின்னு வந்த நாள்ல இருந்து ஒரு கோபம், ஆத்திரம், பயம். ஆஹா, எதுவுமே அவர் என்னை அண்ட விட்டதில்லை. பேசிக்கொண்டே உள்ளே சென்ற கௌரி பாட்டி தன் ட்ரங்க் பெட்டியை திறந்து மடித்த வேஷ்டியின் இடுக்கில் இருந்து ஒரு கவரை எடுத்து உள்ளே பார்த்து 100 ரூபாய் தாள் ஒன்றை உருவினாள். ஜானகி, மணிகிட்ட இதை கொடுத்து 4 8 சில்லறைகளா மாத்தி கொண்டு வர சொல். அப்போ சில்லறை திடும்னு கிடைக்காது. 60 வருட தாம்பத்தியத்திற்கு இவ்வளவுதான் மதிப்பா? ஆச்சரியமாக இருந்தது ஜானகிக்கு.
குஞ்சை பொத்தி வைப்பது போல அணைத்து கொண்டு ஒரு குறையும் இல்லாது பகிர்ந்து கொண்ட வாழ்க்கைக்கு இவ்வளவுதான் அர்த்தமா? 60 வருடமாக நொடி பிரியாமல் ஏற்படுத்தி கொண்ட பிணைப்பே இவ்வளவு வலுவிழந்ததுதானா? ஒரு சொட்டு கண்ணீர் விட்டிருந்தால் கூட கௌரி பாட்டியை ஜானகி மன்னித்திருப்பாள். ஏண்டா மணி, 2 பேரும் இப்படி நின்னா என்ன அர்த்தம்? எங்கோ ஒடுக்கமா மூலையில வீடு கட்டின்னு இருக்கையே, ஒரு அவசரத்துக்கு இங்க வாத்தியார் கிடைப்பாளா? ஒரு மாசமா இங்க இருக்கிறமே, அமாவாசை அன்னைக்கு கூட ஒரு பிராமணா கண்ணுல படலை. எங்க போகணுமோ போய் வாத்தியார்களுக்கு ஏற்பாடு பண்ணிடும். கட்டம் போட்ட சிவப்பு சட்டையின் பித்தான்களை போட்டுக்கொண்டே கண்ணாடியில் பார்த்து தலையை வாரிக்கொண்டான் மணி. அவன் கண்கள் சிவந்து இடுங்கி இருந்தன. ஏமா இப்படி புலம்பிண்டே இருக்க? எப்படி இப்படி மிஷின் ஆட்டமா? அப்பா செத்து போயிட்டா என்ன பண்றதுன்னு லிஸ்ட் போடுற? கத்தி முடித்ததும் மணி கண்கள் மறைக்க மாடி ஏறினான். கிராமாந்தரங்கள்ல வாத்தியாருக்கு பஞ்சமே இல்லை. ஒருத்தரும் இல்லைனாக்கா உங்க அப்பாவே தனியா ஒரு பெரிய கல்யாணத்தை கூட நடத்திடுவார். அவர் மாதிரி வேத வித்து ஒருத்தர் கூட இந்த மெட்ராஸ்ல அகப்பட மாட்டா. எல்லாரும் கையில ரிஸ்ட் வாட்ச கட்டிண்டு பணம் வர்ற இடமா மோப்பம் பிடிச்சு பறந்துட்டு இருப்பா. மந்திரங்கள் டயத்துக்கு தக்க மாதிரி குறையும். அன்னைக்கு பிள்ளையார் கோயில் திண்ணையில உங்க அப்பா கிட்ட உபனிஷத் வியாக்கியானம் சொல்லிண்டானே, அந்த சுப்பாணி கூட மயிலாப்பூர்ல தான் இருக்கான். தகவல் சொன்னா அப்பாவை வந்து பார்க்காம இருக்க மாட்டான். போன வருஷம் நம்ம ஆத்துக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு 1 மணி நேரம் அப்பாவோட பேசிட்டு இருந்துட்டு போனான். நல்ல பிள்ளை. அம்மா, கொஞ்ச நாழி உன் பைத்தியக்கார கற்பனையை நிறுத்த போறையா இல்லையா? முதல் முறையாக மணியின் சுருதி உயர்ந்தது. ஏண்டா மணி, விட்டத்தை பார்த்துண்டு எனக்கு துக்கம் தாங்கலைன்னு சொல்லிட்டு உட்கார்ந்தா காரியம் எல்லாம் யார் செய்வா? அதான் கிடக்கட்டும். அப்பா அழும்படியா எனக்கு என்ன குறை வச்சார்? அதிருந்து ஒரு வார்த்தை சொன்னதில்லை. அவரோட ஞானத்துக்கும் அறிவுக்கும் முன்னால நான் பெரிய சூனியம், ஜடம். ஆனா நேத்து வரைக்கும் என்னை கலந்துக்காம ஒரு சின்ன முடிவு கூட எடுத்ததில்லை. கடைசி வரைக்கும் அவருக்கு செய்யற பாக்கியம் எனக்கு கிடைச்சதேன்னு சந்தோஷப்படுறேன். அவரோட தங்கமான குணத்துக்கு ஒரு நாள் கூட கிடக்காமல் போறார். அவரோட கடைசி வாய் தண்ணி நான் ஊத்த கொடுத்து வச்சிருக்கணும்டா மணி. சற்றே நிதானித்து கீழ்த்தாயியில் கெஞ்சலாக, நாளைக்கு சனிக்கிழமையா இருக்குடா மணி. ஏதாவது ஒன்று நாளைக்கு நேர்ந்துட்டா கூடவே சந்தனக்கட்டையும் எரியணும். சின்னதா ஒரு கட்டை, மறந்துடாத. மணி பதில் சொல்லவில்லை. அவன் கண்கள் சிவந்திருந்தன. உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறான் என்பது தெளிவாக தெரிந்தது. ஜானகி, நீயாவது ஒரு காகிதத்துல வரிசையா எழுதி கொடேன். மணிக்கு ஒண்ணுமே தெரியாது. 13 வயசுலேயே படிக்க பட்டணம் போயிட்டான். அதனால ஆத்து விவகாரம் எதுவும் புரியாது. அப்பாதான் அப்போவெல்லாம் பார்த்து பார்த்து செய்வார். சாப்பிட்டையான்னு கேட்டா சாப்பிட்டேனாப்பான்னு திருப்பி கேட்பான். அப்பா கிட்ட இவனுக்கு மட்டுமில்ல, எல்லாருக்குமே விசுவாசம், பயபக்தி, பிரியம், மதிப்பு. சண்முகம் குழந்தைக்கு வைசூரி போட்ட போதும் சரி, ரங்காச்சாரி ஆம்படையாளுக்கு காமாலை வந்த போதும் சரி, அவர் கையால தான் மந்திரிச்சு விபூதி வாங்கிட்டு போவா. இன்னைக்கு அவரே நினைவில்லாம கிடக்கிற போது யாரால அவருக்கு மந்திரிக்க முடிகிறது? மணி வெளியில் போய்விட்டான். உங்களுக்கு பகவான் ஒரு குறையும் வைக்க மாட்டார். அப்பா நிச்சயம் பிழைச்சிடுவார் பாருங்கோ. ஜானகி மாமியாரின் கையை பிடித்து கொண்டாள். ஒரு குறையும் இல்லாம எல்லாமே அனுபவிச்சுட்டேண்டி ஜானா. அப்பா சொல்வார், வாழ்க்கையே ஒரு நாடகம். அதுல அவா வேஷத்தை ஒழுங்கா போடணும்னு. போட்டுட்ட திருப்தி எனக்கு இருக்கு. அதுக்கு மேல நான் எதுக்கும் ஆசைப்படல. எழுந்த கௌரி பாட்டி ஜப மாலையை உருட்ட ஆரம்பித்தாள். இன்னும் 1 மணி நேரத்திற்கு வேறு எதிலும் கவனம் இருக்காது. ஜானா சமையல் அறைக்கு சென்றாள். அம்மா சொன்னபடி தந்தி அடித்துவிட்டு அரைகுறை மனதுடன் யதார்த்தத்தை எதிர்நோக்கும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு சில்லறையும் மாற்றிக்கொண்டு மருத்துவமனையை மணி அடைந்த போது பகலாகிவிட்டிருந்தது. பெரிய டாக்டர் சிந்தனை பொதிந்த முகத்துடன் அப்பாவின் கண் இறைப்பையை நீக்கி நீக்கி பார்த்து கொண்டே ஏதோ சொல்ல அட்டையில் நர்ஸ் எழுதி கொண்டிருந்தாள். உங்களுக்கு நல்ல செய்தி மிஸ்டர் மணி. இப்படி ஒரு திருப்பம் நேரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்பவே நம்ப முடியாத திருப்பம். உங்க அப்பா பிழைச்சுடலாம் என்கிற நம்பிக்கை கூட இப்ப எனக்கு இருக்கு. எல்லாம் ஆச்சரியமா நார்மலைஸ் ஆகி கொண்டிருக்கிறது. பார்ப்போம். மணிக்கு உடனே வீட்டிற்கு ஓடி அம்மாவிடம் இந்த மகிழ்ச்சிகரமான செய்தியை சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. திடீரென்று தன் அசட்டுத்தனம் உரைத்தது.
அவரது சாவை ஒரு ஜடமாக எதிர்நோக்கி கொண்டிருக்கும் அவளுக்கு இந்த செய்தி புத்துணர்ச்சி ஊட்டுமா? அவள் மரக்கட்டை அப்பாவுடன் வாழ்ந்த 60 வருடங்கள் கொடுத்திருக்கும் ஆழமான நினைவுகளை அலட்சியமாக ஒதுக்கிவிட்டு அவர் இல்லாமல் ஓட்ட வேண்டிய நிர்பந்தத்தை பயமோ வருத்தமோ கிஞ்சித்தும் இல்லாமல் எப்படி அவளால் அனாயாசமாக ஏற்றுக்கொள்ள முடிகிறது? பல்வேறு சிந்தனைக்கு பிறகு மணி விஷயத்தை ஜானாவிற்கு போனில் கூறினான். அவள் உண்மையாகவே சந்தோஷப்பட்டாள். ஜானா மாமியாரிடம் நல்ல செய்தியை கூற வேகமாக வந்தபோது கௌரி பாட்டி பின்புறத்தில் பிளாஸ்டிக் கொடியில் தொங்கிய தாத்தாவின் வேட்டியை மடித்து கொண்டிருந்தாள். 3 நாட்களுக்கு முன்பு அவர் நன்றாக இருந்தபோது அவரே துவைத்து உலர்த்திய வேட்டி. அதை மடித்து வைக்க வேண்டிய நினைவிற்கு கூட சாவகாசம் இல்லாமல் மன உளைச்சலுடன் எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்க இன்று பாட்டி அதை தடவி தடவி மடித்து கொண்டிருந்தாள். அம்மா, அவர் இப்ப போன் பண்ணார் அப்பா. அவள் முடிப்பதற்கு முன்பாகவே, ஐயோ, நிஜமாவே என்னை விட்டுட்டு போயிட்டேளா? இப்படி தனியா என்னை விட்டுட்டு போக உங்களுக்கு மனசு வந்ததா? அவர் இல்லாத சூனியத்துல நான் என்ன பண்ண வேண்டி ஜானா? துளி கூட இடைவெளி விடாமல் நிலை குத்திய பார்வையுடன் படபடவென்று பொறிந்து தள்ளிய கௌரி அப்படியே சாய்ந்து விழுவாள் என்று ஜானகி எதிர்பார்க்கவே இல்லை. தந்தி போய் சேர்ந்து சிறிதும் பெரிதுமான கூட்டம், சைக்கிளில் வந்து இறங்கிய வாத்தியார்கள், சந்தனக்கட்டை, பெட்டி நிறைய சில்லறை முன்னேற்பாட்டுடன் செய்திருந்த ஒவ்வொன்றும் கை கொடுக்க ஜாம் ஜாம் என்று இறுதி பயணத்திற்கு பாட்டி புறப்பட்டு கொண்டிருந்தாள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.